கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரே லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லேயே டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் சாங்க தான் காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட ஒரு லேடி வந்து, எப்போதான் மேடம் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு திரும்ப வர போறீங்க? உங்களுக்காக உங்கள் ஃபேமிலி சொத்து பத்துக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அவ்வளோ சொத்துக்கு அதிபதியான நீங்கள் இதுக்காக எப்படி ஒரு சாதாரண லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க? பேசாம வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும், எனக்கு என்னுடைய ஃபேமிலியோடைய சொத்து மேலெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. எனக்கு நான் ஒரு சாதாரண டாக்டர் ஒர்க் பண்ணணும், என்னுடைய ஹஸ்பண்ட் என்னுடைய குழந்தைன்னு ஒரு சிம்பிளான லைஃப் ஸ்டைலில் வாழதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போதைக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ஹீரோயின் கிட்ட ரெகுலராக காமிச்சிட்டு இருக்க பேஷண்ட் வராங்க. இந்த லேடியும் சரிங்க மேடம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் அவங்க பேஷண்ட் ஜியா கூட அவங்க கேபினுக்கு போறாங்க. ஜியாங்கிற இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்க போல ஹீரோயின் கிட்ட தான் செக்அப்காக வந்திருக்கா. இவங்களும் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு பேபி ரொம்ப ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. ஆமா, நீங்க எப்போ செக்அப்காக வந்தாலும் தனியாக வரீங்களே, உங்க ஹஸ்பண்ட் கூட வர மாட்டாங்களான்னு கேட்க, அதை ஏன் கேட்குறீங்க? எப்போ பாரு என் சிஇஓ ஹஸ்பண்டுக்கு வேலை தான் முக்கியம், வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே தான் இருப்பாரு. ஆனா என் மேல ரொம்பவும் கேரிங்கா லவ்வபிளா தான் இருப்பாரு. எங்களுக்கு மேரேஜ் ஆனப்போ எனக்கான மேரேஜ் கிஃப்டா ஒரு ஐலாண்டே கொடுத்துருக்காரு பாத்துக்கோங்களா. அந்த அளவுக்கு என் மேல ரொம்பவும் அன்பா இருப்பாரு. நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன், லாஸ்ட் மந்த் மேகசின்ல கூட வந்தது. ரிவர் சிட்டியோடைய நியூ ஃபினான்ஷியல் ஸ்டார் லூ யுவான் சொல்லிட்டு அவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் லூ யுவான் சொல்லவும், அந்த பேரை கேட்டதுமே ஹீரோயின் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகுறாங்க. இப்போ என்ன பேர் சொன்னீங்க? லோ யுவானான்னு கேட்க, ஆமா லோ யுவான் தான் சொன்னா, அவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லவும், ஜியா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்க ஹஸ்பண்டோடைய போட்டோ எதுவும் வச்சிருந்தா காமிக்க முடியுமான்னு கேட்க, கண்டிப்பான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவ போன் எடுத்து அவங்க ஹஸ்பண்டோடைய போட்டோவை காமிக்கிறா. இது எங்க ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு எடுத்தது, இது எங்க செகண்ட் ஆனிவர்சரிக்கு எடுத்ததுன்னு ஒவ்வொன்றா காமிச்சு லாஸ்டா அவங்க 7th இயர் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு எடுத்த போட்டோ முத கொண்டு காமிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு கடற்கன்னு ஓடி பாத்ரூம்குள்ள கதவை லாக் பண்ணிக்கிட்டு பயங்கரமா தேம்பி தேம்பி எழுதிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் அந்த பொண்ணு கூட போட்டோவில் பார்த்தா அந்த பர்சன் வேற யாரும் கிடையாது, ஹீரோடைய லவர் தான். அதுவும் 6 வருஷமா அவங்க கூட ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. 5 வயசுல இவங்களுக்கு ஒரு குழந்தையே இருக்கு. அவனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி 7 வருஷம் ஆகுது. இது தெரியாம அவன் கூட நான் 6 வருஷம் வாழ்ந்திருக்கனே, என்னை இப்படி ஏமாத்திட்டானேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இங்க அந்த ஜியாவும் வந்து டோரை நாக் பண்ணி, என்னாச்சு டாக்டர் நீங்க ஓகே தானேன்னு கேட்டுட்டு இருக்கா. உடனே இவங்க அழறத ஸ்டாப் பண்ணிட்டு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போ அந்த ஜியாவுக்கு இவங்க 2 பேரும் ஏமாத்தினா அந்த யுவான் கிட்டே தான் கால் வருது. அவ ஹாஸ்பிட்டலுடைய என்ட்ரன்ஸ்ல தான் இருக்கானா, இவளை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்திருக்கதா இன்ஃபார்ம் பண்றா. சரின்னு சொல்லிட்டு இவளும் ஹீரோயின் கிட்ட, டாக்டர் சாங் என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரா, நான் கிளம்புறேன், இன்னொரு நாளைக்கு நம்ம மெயின் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. உடனே ஹீரோயின் இருந்தா அவங்க டாக்டர் கோட்டை கழட்டி வச்சுட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போறாங்க. அதுக்குள்ளே அவன் அவளை கூட்டிட்டு கார்ல போறான். இவங்களும் பின்னாடியே போயிட்டு இவான் இவான் சொல்லி கத்துறாங்க. அவன் ஸ்டாப் பண்ணவே இல்லை, நேரா போயிடுறான். உடனே ஹீரோயினும் அவன் நம்பருக்கு கால் பண்ணி, எங்க இருக்கீங்க, இப்பவே நான் உங்களை பாக்குறேன்னு சொல்லுவோம். அதுக்கு சரி இப்போவே வரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அந்த ஜியா கிட்ட, சரிம்மா எனக்கு கம்பெனியில் ஒரு அர்ஜென்ட்டான வேலை வந்திருக்கு, உன்னை டிரைவர் கூட்டிட்டு போய் வீட்டில் விட்டு வர, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறா. ஆனால் ஒரு பொண்ணுடைய வாய்ஸ் மாதிரி எனக்கு கேட்டுதானே அவனும் டவுட் படுறா. அது ஒன்றும் இல்லைம்மா, என்னுடைய அசிஸ்டன்ட் ஒரு லேடி தானே, அதனால தான் லேடிஸ் வாய்ஸ் கேட்டிருக்குன்னு சொல்லி சமாளிக்கிறான். சரின்ட்டு இவ்வளோ அவன் கணத்தில் கேஸ் பண்ணி, சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, நைட்டு சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வைக்கிறா. இந்த பக்கம் ஹீரோயினுடைய வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ரொம்பவும் பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. இவனும் வரான். என்னாச்சுமா, எதுக்கு இவ்வளோ அவசரமா என்ன வர சொல்லணும்னு கேட்கவும், அதுக்கு ஹீரோயின் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கா. இவனும் பக்கத்தில் வந்து உட்காந்து, என்னாச்சுமா, எதுக்கு இவ்வளோ சுகமாக இருக்கா, ஹாஸ்பிட்டலில் எதுவும் பேஷண்ட் கூட உனக்கு ப்ராப்ளம் ஆச்சா, ஏன் இப்படி உட்காந்துருக்குன்னு கேட்குறா. இவன் நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. என்னாச்சு, எதுக்கு எப்படி பேசுகிறேன்னு கேட்கவும், ஓ சாரி நான் தான் மறந்துட்டேன்ல, நம்ம தான் இன்னும் நம்ம மேரேஜை மறுபடி ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லையே, அப்புறம் எப்படி டிவோர்ஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆரம்பத்தில் ஹீரோயின் மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவன் தான் ஹீரோயின் கிட்ட, இங்கே பாரு சாங், என் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, என் ஃபேமிலி ப்ராப்ளத்தெல்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னை மறுபடி மேரேஜ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு மேரேஜை மறுபடி ரிஜிஸ்டர் பண்ணாமல் சிம்பிளாக வீட்லேயே மேரேஜ் பண்ணிக்கிட்டு சின்னதாக ஒரு பேங்க்வெட் பார்ட்டி மட்டும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்திருப்பான். இவங்களுக்கும் மேலே இருந்த நம்பிக்கையில் மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணாமல் வீட்லேயே ரிச்சுவல் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு, நான் எவ்வளோ பெரிய முட்டாள் இல்லை, 6 வருஷமா உங்க கூட சேர்ந்து வாழ்ந்திருக்கா, ஆனால் இது வரைக்கும் என்னால் மேரேஜ் சர்டிஃபிகேட்டே வாங்க முடியல. ஒருவேளை நான் முன்னாடியே மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க போயிருந்தேன்னா உங்களுக்கு வேற ஒருத்தி கூட மேரேஜ் ஆனது எனக்கு அப்பவே தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. எவனும் ஹீரோயினே பார்க்குறான். என்ன அப்படி எதுவுமே தெரியாத மாதிரி பார்க்குறீங்க, இன்னைக்கு உங்க ப்ரெக்னென்ட் ஒய்ஃப் என்கிட்ட தான் செக்அப்காக வந்தா, அவள் மட்டும் வரலனா உங்களுக்கு மேரேஜ் ஆனதே தெரிஞ்சிருக்காது, இவ்வளோ நாளாக ஒரு முட்டாளாக இருந்த மாதிரி இதுக்கப்புறமா இருந்திருப்பேன்னு சொல்கிறாங்க. உடனே இவனும் ஹீரோனே பிடிச்சி, இங்கே பாரு சாங், நீ நினைக்கிற மாதிரில எதுவுமே கிடையாது, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க பார்க்குறான். அவன் கணத்திலே பலார்னு ஒன்று வச்சுட்டு, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, என் பையனை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பேக் எடுத்து கிளம்புறாங்க. உடனே இவன் ஹீரோயின் முன்னாடி நேரில் பண்ணி, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு, நான் ஜியாவை மேரேஜ் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அவங்க மட்டும் இல்லைனா என் கம்பெனி என்னைக்கே பேங்க்ரப்ட் ஆகிருக்கும், என் கம்பெனி டவுன் ஆனப்போ அவங்க தான் ஃபினான்ஷியலாக ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, அந்த ரீசனுக்காக தான் நான் ஜியாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்.
கிட்ட. அவளை ஜஸ்ட் நான் பேருக்கு மட்டும்தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேனே தவிர என் மனசுல நீ தான் இருக்க. நான் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம அவங்க ஜஸ்ட் வெக்கேஷனுக்கு மட்டும்தான் இந்த சிட்டிக்கு வருவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நார்த் சிட்டிக்கு போயிடுவாங்க. அவளாலயும் அவங்க ஃபேமிலியிலும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம எப்போதும் போல நம்ம லைஃப் ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ, அவ உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டே லீகலான வைஃபா இருப்பா, நான் உனக்கு மிஸ்டர்ஸா இருக்கணுங்கிறியா? அதுக்கு வேற எவ்வளையாவது பாரு, நான் என் பையனை கூட்டிட்டு போக போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில வர ட்ரை பண்றாங்க. இவ்வளவு நேரம் ஹீரோயின் மாதிரியே நீல் பண்ணி நல்ல மாதிரி நடிச்சவா இப்ப திடீர்னு எழுந்து நின்னா. நீ மட்டும் இங்கேருந்து வெளியில போக ட்ரை பண்ணாலோ என்னை விட்டு பிரிஞ்சு போக ட்ரை பண்ணாலோ உன்னால உன் பையனை ஜென்மத்துக்கு பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி குழந்தைய வச்சு மிரட்டிட்டு இருக்கான். என்ன என் குழந்தைய வச்சு என்ன மிரட்டி பாக்குறீங்களான்னு கேட்க, நான் ஒன்றும் ஒன்று மிரட்டல, நீ தான் இந்த மாதிரி நான் பண்றதுக்கு என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கர டாக்ஸிக்கா பேசிட்டு இருக்கான். இவங்களும் பேக் அவன் மேலே விட்டு கிடச்சிட்டு, இந்த மாதிரி ஒரு நாள் வரும், உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போயிடுவேன்னு முன்னாடியே கெஸ் பண்ணி தானே பிறந்ததுலேருந்து என் குழந்தைய என் கூட சேரவே விடல. அவன் அப்பத்துலேருந்து படிக்க வைக்கிறேன்னு சின்ன வயசுல என்னை விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு நீலா ஒரு மனுஷனான்னு கேட்டு திட்டிட்டு இருக்காங்க. இங்க பாரு சாங், நீ ரொம்ப கோவத்துல இருக்க, கொஞ்சம் அமைதியாரு. எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கிறேன், இப்போதைக்கு நான் கிளம்புறேன். ஆனா என்னை விட்டுட்டு போகணும்னு ஏதாவது ட்ரை பண்ணுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உன் பையனை பார்க்கவே முடியாது, மறந்துடாதான்னு சொல்லி போகும்போது கூட அவங்கள மிரட்டிட்டு தான் போறான். அவங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவங்க ஃபோன் எடுத்து அவங்க பையனுக்கு தான் கால் ட்ரை பண்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த பையனுடைய நானி தான் எடுக்கிறா. என் பையன் எங்க, என் பையன்கிட்ட போனை கொடுன்னு சொல்லவும் அவ்வளோ ரொம்ப நக்கலா சிரிச்சுட்டு, சாரி மேம், எங்களால குழந்தைகிட்டலாம் போனை கொடுக்க முடியாது. இவான் சார் எங்க கிட்ட உங்களை குழந்தைய பார்க்க விடக்கூடாதுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. அவர் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நான் உங்களை பார்க்க வைப்பேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுறா. இவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு என் பையனை என்னால போன் மூலியமா கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த யுவான் கிட்ட என்ன கால் வருது. இவங்களும் கால் அட்டன் பண்ணி, எங்க பாரு யுவான், போடுங்க என் பையனை காட்டு, என் பையனை நான் பார்க்கணும்னு சொல்லுவோம். அந்த பக்கத்துல இந்த ஜியா தான் பேசுறா. அவன் ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காகவே தனி போன் வச்சிருக்கான் போல, அது அவ கையில மாட்டிருக்கு. அதுலயும் ஹீரோயினுடைய கான்டாக்ட் நம்பரை வைஃப்னு போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு தான் இப்போ அவ கால் பண்ணி, யாரு நீ, உனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் என்ன சம்பந்தம், நீ என்ன அவருக்கு மிஸ்ட்ரஸா, உங்ககிட்ட பேசுறதுக்கு தனி போன் வச்சிருக்காரு, அதுவும் வைஃப்னு வேற போட்டு சேவ் பண்ணி வச்சிருக்காரு, உனக்குலாம் வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. அந்த மிஸ்ட்ரஸ்ங்கிற வார்த்தையை கேட்கும் போதே ஹீரோயினுக்கு உடம்பெல்லாம் கூசுற மாதிரி இருக்கு. ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அவருக்கு மிஸ்ட்ரஸ் கிடையாது, அவருக்கு மேரேஜ் ஆனது எனக்கு உண்மையிலே தெரியாது, என்ன மன்னிச்சிருன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. அப்படியே ஒண்ணுமே தெரியாத இன்னசென்ட் மாதிரி நடிக்காதடி. அடுத்தவ ஹஸ்பண்ட் மேல ஆசைப்படுற உன்ன மாதிரி மிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. நீ மட்டும் யாருன்னு தெரிஞ்சது உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி திட்டிட்டு போனை வச்சிடறா. இவங்களும் செம்மையா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. மறுநாள் வேலைக்கு போறாங்க. வேலையை பார்க்க முடியல, ரொம்ப டிப்ரெஷனா இருக்காங்க, அமைதியாவே இருக்காங்க. அவங்க கூட வேலை பார்க்குற மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் என்னாச்சு, எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்கீங்கன்னு கேட்கும் போது கூட ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா அங்க சியா வரா. ஹீரோயின் தான் தங்கிட்ட போன்ல பேசுறதுங்க தான் கண்டுபிடிச்சிட்டா போல. வந்ததுமே ஹீரோயின் கண்ணத்திலே ஒன்று வச்சு, நீலா ஒரு டாக்டரா, உனக்குலாம் கேவலமா இல்ல, இந்த மாதிரி ஒரு கேவலமான வாழ்க்கை வாழறதுக்குலாம் நீ உயிரோடவே இருக்க தேவையில்லை, நான் பிரெக்னெண்டா இருக்கிறேன், இந்த நேரத்துல என்ன இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டல, என் பாவெல்லாம் உன்னை சும்மா விடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி கண்ணா அப்படின்னு திட்டிட்டு இருக்கா. எங்க பாரு சியா, எதுவாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் பேசிக்கலாம், நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன், என் கூட வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எங்கடி போக பாக்குற, என்ன அப்படியே தனியா கூட்டிட்டு போய் என்ன சொல்ல போற, நீலாம் ஒரு பொண்ணான்னு சொல்லிட்டு கையில கிடைக்கிற எல்லா திங்ஸையும் ஹீரோயின் மேல விட்டு கடைசி அடிச்சிட்டு இருக்கா. இங்க பாரு சியா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, உண்மையிலே நான் தான் இன்னசென்ட், நான் தான் ஒரு விக்டிம்னு சொல்லி பாக்குறாங்க. இப்படி ஹீரோயினி ஜியா பேசுறதை பார்த்துட்டு அவங்க கூட வேலை பார்க்குற மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம், இவங்க என்ன இவ்வளோ கேவலமாக இருக்காங்க, இவங்க ப்ரைவேட் லைஃப் இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி ரொம்பவும் கேவலமாக பேசிட்டு இருக்காங்க. இந்த ஜியா வேற ஹீரோயினை விடவே மாட்டேங்கிற, ஹாஸ்பிட்டல் கூட பார்க்காம இன்னைக்கு நீ யாருங்கிறத எல்லாருக்கும் வெளிச்சு போட்டு காட்ட போறேன்னு சொல்லிட்டு அவங்க முடியெல்லாம் பிடிச்சி குளிக்கிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக எல்லா பிரச்சனைக்கு காரணமான இந்த சைக்கோ பையன் வந்துடுறான். வந்ததுமே ஹீரோயினை பிடிச்சி நகர்த்தி விட்டுட்டு, அவள் ப்ரெக்னெண்டாக இருக்கான்னு தெரியும்ல, எவ்வளோ தைரியம் இருந்தால் அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பான்னு சம்மந்தமே இல்லாமல் ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். இல்லை, நான் அவகிட்ட பிரச்சனையே பண்ணல, அவள் தான் என்ன அடிச்சு என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோயினை சொல்றாங்க. இவன் பாத்தீங்கன்னா அவன் லீகலான வைஃப் சியாவுக்கு தான் சப்போர்ட் பண்றான். ஹனி, உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே, வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். இவன் இப்படி ஹனி சனின்னு தன்னை கூப்பிடவும் அந்த சியாவுக்கு அப்படியே உருகிடுது. எனக்கு தெரியுங்க, உங்களுக்கு எப்போதுமே என் மேலதான் அன்பு அதிகம், எனக்கு என்னமோ இவ தான் உங்களை செடியூஸ் பண்ண நினைக்கிறேன், உண்மையா சொல்லுங்க, அவ தானே உங்களை செடியூஸ் பண்ணான்னு கேட்கறா. ரெண்டு பெண்களையும் ஏமாத்திருக்கோம், என்ன கொஞ்சம் கூட மனசாட்சியை விட்டாமா, நீ சொல்றது சரிதாம்மா, இவ தான் என்ன செடியூஸ் பண்ணானா அப்படியே ஹீரோயின் மேல பழைய போட்டுறா. இந்த மாதிரி பேசுறீ, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, என்ன பேசிட்டு இருக்குன்னு ஹீரோயினை திட்டிட்டு இருக்காங்க. இங்க பாரு சியா, அவ சொல்றதெல்லாம் கேட்காத, உனக்கு தெரியும்ல எனக்கு 1 இயரா ஃபைபோலர் டிசார்டர் இருக்குன்னு, அதுக்காக ட்ரீட்மெண்ட்காக இந்த டாக்டர் கிட்ட வந்தேன். நான் லூ ஃபேமிலியோட வாரிசு, பெரிய பணக்காரன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வேணும்னே பணத்துக்காக என்னை செடியூஸ் பண்ணிட்டான்னு மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோயினால சுத்தமா பொறுத்துக்கவே முடியல. அவன் சட்டையை பிடிச்சி, உன்னால எப்படி அப்படி பேச முடியுது, உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்காக நான் அவன் கூட ஸ்டே பண்ண, உண்மையா சொல்றேன்னு திட்டிட்டு இருக்காங்க. உடனே இவன் ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டு, போதும் நிறுத்துறியா, இதுக்கப்புறமா என்ன முட்டாளாக்க ட்ரை பண்ணதுன்னு ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு அந்த சியா கிட்ட, இங்க பாரு ஹனி, இதுக்கப்புறமா இவ கிட்ட நான்
எந்த டீலிங்கும் வச்சுக்க மாட்டான், நீ எதுவும் நினைச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தி அங்க இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் இருக்கக்கூடிய பேஷண்ட்ல இருந்து வேலை பார்க்குற நர்ஸ் டாக்டர்ஸ்னு எல்லாரும் ரொம்பவே கேவலமா ஹீரோயினி பேசிட்டு இருக்காங்க. இவள மாதிரி மிஸ்டர்ஸ்லாம் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலையை பார்க்க கூடாது, இவளை ஹாஸ்பிட்டலை விட்டு துரத்தி விடணும், இவ கூட வேலை பார்த்தா நமக்கு தான் அசிங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்கள ஹியூமிலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்ல, அந்த பொண்ணு மறுபடியுமே வரா. வாயை மூடிட்டு எல்லாரும் இங்கேருந்து கிளம்புங்கன்னு எல்லாரையும் பிடிச்சி திட்டி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட, இங்க பாருங்க மேடம், தயவு செஞ்சு எப்பயாவது என் கூட வாங்க, அங்க உங்க ஃபேமிலியே காத்துட்டு இருக்கு, உங்களை ஏமாத்தின அந்த இவான ரிவெஞ்ச் இருக்கு, உங்க ஃபேமிலி உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும், வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா. ஆனா அப்ப கூட ஹீரோயின் போக மாட்டேங்கிறா. அவன் என்னை எப்படி ஏமாத்தனோ கண்டிப்பா அதுக்கான ரிவெஞ்சை நானே தான் எடுப்பேன். அவன் என்ன ஒரு சாதாரண டாக்டரா தானே பார்த்துட்டு இருக்கான். ஆனா நான் அவனை விட பல மடங்கு ஸ்டேட்டஸ்லயும் வெல்த்லயும் அதிகமா இருக்கக்கூடிய ஜாங் ஃபேமிலியோட வாரிசுங்கிறது அவனுக்கு தெரியாது இல்லையா? அப்படி தெரியற அன்னைக்கு அவன் வாழ்க்கை ரொம்ப மிசரபிளா இருக்கும், அவனுக்கான தண்டனை அவனுக்கு கிடைச்சிருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப உடஞ்சு போய் அந்த ஹாஸ்பிட்டல் விட்டே வெளியில வராங்க. 6 வருஷமா அவனை உண்மையான லவ் பண்ணதுக்கு கடைசியில் இவ்வளோ பெரிய அசிங்கத்தை தேடி கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அவனை எப்படி மீட் பண்ணாங்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் அவனை மீட் பண்ணதே சூசைட் அட்டன் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட்டுக்காக இவங்க வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பான். ஹீரோயின் தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் பார்க்கறது மட்டும் கிடையாது, அவன் மேலே ரொம்பவும் கேரிங்காக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு டியூட்டியே இல்லைன்னா கூட இவன் சாப்பிடாம பட்டினி கிடக்கான், ஃபேமிலியிலேருந்து யாருமே வரலங்கிறத கேள்விப்பட்டு அவனுக்காக சமைச்சு எடுத்துருந்தெல்லாம் கொடுப்பாங்க, ரொம்பவும் கேரிங்காக இருந்துப்பாங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க அவனுக்கும் ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் ஏற்பட்டிருக்கும். ஹீரோயினுக்கும் அப்போதைக்கு அவனுக்கு மேரேஜ் ஆனது எதுவுமே தெரியாது. ஸோ அவன் மேரேஜ் ஆனதை தெரியாமலேயே ஹீரோயினும் அவனை அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு, நீ சீக்கிரமாகவே நீ பண்ண பாவத்துக்கு எல்லாத்துக்கும் ரீபே பண்ண வேண்டிய டைம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்த வேலையாக அவன் வாங்கி கொடுத்த பொருளெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களும் அவனும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் திங்ஸ் எல்லாத்தையுமே தீயில போட்டு எரிக்கிறாங்க. அப்போ அந்த சைக்கோ கிட்டே தான் கால் வருது. இவங்களும் கால் அட்டன் பண்ணி இன்னும் என்ன வேணும்னு கேட்கும்போது, என்னை மன்னிச்சிரு சாங், நான் இன்னும் வேணும்னே அந்த மாதிரி பண்ணல, இன்னும் 3 நாளையில் என் கம்பெனிலேருந்து ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் ஆக போகுது, இந்த மாதிரி டைமில் கெட்ட பேர் ஏற்படுத்திக்க கூடாதுன்னா நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். உனக்குலாம் நான் என்னடா பாவம் பண்ணேன், இப்படி என் கெரியரையும் அழிச்சிட்டேன், என்னுடைய கேரக்டரை ஸ்பாயில் பண்ணிட்டேன், பத்தாதுக்கு மிஸ்டர்ஸுங்கிற ஒரு நல்ல பெரிய எனக்கு வாங்கி கொடுத்துட்டேன், இன்னமும் எதுக்காக எனக்கு கால் பண்ணேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை சாங், நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ மட்டும் என்ன மன்னிச்சு ஏற்றுக்கிட்டினா இப்போவே அந்த ஜியாவை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு உன் கூடயே வந்தாருன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினோ, என்னை இப்படி நம்ப வச்சு ஏமாத்தினா உன்னை சும்மா விட மாட்டான், உன்னையும் இதே மாதிரி அழிச்சு கட்டுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த ஃபோனை அப்படியே தூக்கி நெருப்பில் போட்டுறாங்க. எங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. அந்த இவான் சொல்லியிருப்பான் இல்லையா, அவங்க கம்பெனியில் ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் ஆக போகுதுன்னு. ஸோ அதுக்கான டே தான் இன்னைக்கு. அங்கே ப்ரெஸ் மீடியா இன்வெஸ்டன்ட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. இவன் அவனுடைய ப்ராடக்ட்டை பற்றி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு இவன் நேமை ஸ்பாயில் பண்ணவும், இவன் யாருங்கிறத எல்லாரும் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணவும் ஹீரோயின் வராங்க. அவங்கள பார்த்ததுமே இன்னைக்கு என்ன ஏழ்றி எடுக்க போறாலோ தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா நர்வஸ் ஆகுறான். ஹீரோயின் வந்ததுமே அங்கே உட்காந்துருக்க இன்வெஸ்டர் மத்தியில், இவன் கம்பெனி கூடவா கோஆபரேஷன் வச்சுக்க போறீங்க, இவன் சரியான அசிங்கம் பிடிச்சவன், கேட்டவன், ஒரு பொண்ணு ஆல்ரெடி மேரேஜ் பண்ணியிருக்கான், அந்த பொண்ணு கூட மேரேஜ் ஆனதை மறைச்சி என்னையும் மேரேஜ் பண்ணி என் கூடயும் 6 வருஷமா வாழ்ந்து எங்களுக்கு ஒரு 5 வயசுல பையனே இருக்கான், இவனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆனது தெரியாமலே இவனை நம்பி நானும் ஏமாந்துட்டேன், எனக்கே தெரியாம என்ன மிஸ்டர்ஸ் ஆக்கிட்டான், இவன் ஒரு சீட்டன்னு சொல்லிட்டு அவனை எக்ஸ்போஸ் பண்றாங்க. அதுலயே ஒரு சில பேர் இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் பொய்யாதான் இருக்கும், எனக்கு என்னமோ இந்த பொண்ணு எதிரி கம்பெனிக்கு அனுப்பின பொண்ணாதான் இருக்கும்னு நினைக்கிறேன், மிஸ்டர் லூயி இவனுடைய பேரை டேமேஜ் பண்ண தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா, அவரும் நீயும் வாழ்ந்ததுக்கு என்ன சாட்சி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கா. என்கிட்ட எவிடன்ஸ் இல்லாம நான் இதுக்காக இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பேக்ல இருந்து இவங்க வெட்டிங் கப்பை எடுத்துக்கிட்ட போட்டோவை எடுத்து எல்லார்கிட்டையும் தூக்கி போடுறாங்க. அந்த இவானுக்கா பயங்கரமா கோவம் வருது. ஜாங், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கும், முதல்ல இங்கேருந்து போன்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி எடுத்துட்டு இருக்கான். என்னாச்சு, உன்னை பத்தி எல்லாருக்கும் உண்மை தெரிய போகுதுன்னு பயமா இருக்கான்னு கேட்குறாங்க. எங்க பாருங்க, இவ சொல்றதை எதுவுமே நம்பாதீங்க, இவங்க கிட்ட கொடுத்த போட்டோஸ் எல்லாமே ஃபேக்கான ஃபோட்டோஷாப் பண்ணது, இதை எதுவுமே நம்பாதீங்க, இவ வேணும்னு தான் என் பேரை டேமேஜ் பண்ண இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கூப்பிட்டு ஹீரோயின் அங்கேருந்து இழுத்துருப்ப சொல்றான். அவங்களும் வராங்க. டக்குன்னு ஹீரோயின் ஸ்டேஜுக்கு போயிட்டு மைக் எடுத்து, தயவு செஞ்சு எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இவனுக்கு மேரேஜ் ஆனது தெரிஞ்சு என்னை விட்டு விலகலான்னு பார்த்தா கூட என்னை விட மாட்டேங்கிறான், என் பையனை வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட மற்ற பெண்கள் எல்லாம் எழுந்து நின்று, இந்த பொண்ணுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும், 6 வருஷமா இந்த பொண்ணை ஏமாத்தி அந்த பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்கான், இவனை மாதிரி பெண்களை ஏமாத்துற சீட்டர் கம்பெனி கூட கோஆபரேஷன் வச்சு கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் புறக்கணிக்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு அம்மாக்களும் இருந்து பேச ஆரம்பிக்க எல்லாரும் சேர்ந்து கையில என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து அந்த இவான் அடிச்சு அங்கிருந்து புறக்கணிக்கிறாங்க. அவனும் அங்கிருந்து வெளியில வந்துடுறான். பின்னாடியே ஹீரோயின் வந்து, என் பையனை நான் பார்க்கணும், ஒழுங்கு மரியாதை என் பையனை என்கிட்ட ஒப்படைச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. டக்குன்னு அவங்க
கையை பிடிச்சி காரில் ஏற்றி, எனக்கு தெரியும் உன் பையனை நீ பார்க்காமலே இருக்கிறதெல்லாம் ரொம்பவே அப்செட்டாக இருக்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்காக நான் ஒன்றும் உன் மேலே கோவப்படலை. நம்ம பையனை பார்க்க நானும் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் இருக்குன்னு கேட்குறா. என்ன ரிக்வஸ்ட் இருக்குது சொல்லி தொலைங்கும் போது டக்குனே ஹீரோயினை பிடிச்சி இழுத்து, எனக்கு நீ பழைய மாதிரியே திரும்ப வேணும், என் மேலே கேரிங்காக இருக்கணும், அன்பாக இருக்கணும், என்னை லவ் பண்ணணும், இதுக்கு முன்னாடி நம்ம லைஃப் எப்படி இருந்ததோ அதே மாதிரி எனக்கு திரும்ப வேணும்னு கேட்குறான். நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, உன்னால் எப்படி இந்த அளவுக்கு செல்ஃபிஷாக பேச முடியுது, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. உடனே எழுந்து, உனக்கு புரியுதா புரியலையா, நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் உன் மேலே இந்த அளவுக்கு அப்சஸ்டாக இருக்கு, நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கதே எதுக்கு நம்பவே மாட்டேங்கிறேன்னு கேட்குறான். எப்படி 6 வருஷமா உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி என் கூட சேர்ந்து வாழ்ந்தேன்னு ஏமாத்தனி அப்படியா? இதுக்கப்புறமா அந்த மாதிரி நடக்கவே விட மாட்டேன், உனக்கு எனக்கும் செட் ஆகாது, ஒழுங்கா என் பையன் சென்னை விட்டு நான் அவனை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடுறேன்னு சொல்றாங்க. டக்குன்னு அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். இவனும் ஏதாவது பண்ணா அப்படியே சொரிக்கலான்னு சொல்லிட்டு கையில ஹீரோயினும் கத்தியோட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் பாத்தீங்கன்னா ஹீரோயினை ஹக் பண்ணி, நாளைக்கே நம்ம பையனை பார்க்க நான் அவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். பையன் எங்க இருக்காங்கிறது இவனுக்கு மட்டும் தான் தெரியுங்கிறதால இப்போதைக்கு நம்ம அவசரப்படக்கூடாது, நம்ம ஃபர்ஸ்ட் பையனை பார்த்து நம்மளுடைய கஸ்டடி கொண்டு வரணும், அதுக்கப்புறம் இவனை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கத்தி எப்படி அவனுக்கு தெரியாமலே எடுத்தாங்களோ அதே மாதிரி அவனுக்கு தெரியாமலே பேக்ல வச்சிடுறாங்க. இவனும் ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு சாங், நான் உன்னை உண்மையா லவ் பண்ணலனா நான் இதுக்காக உன் கூட 6 வருஷமா வாழப்போறேன் சொல்லு, அதுலேயும் நமக்கு 5 வயசுல ஒரு பையனே இருக்கான், நான் மட்டும் இந்த மாதிரி ஒரு பணக்கார ஃபேமிலியில் பிறக்கலனா கண்டிப்பாக என்னுடைய ஒய்ஃபை நீயே தான் இருந்திருப்ப, எனக்கு ஏற்பட்ட ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்துக்காக தான் நான் சியாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், மற்றபடி என் மனசில் ஒய்ஃப்னா அது நீ மட்டும்தான், இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ண, மொத்தமாக அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு உன் கூட வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம பையன் கூட சேர்ந்து அப்ராட்ல ஒரு நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏதோ பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் கால் வருது. அவனுடைய லீகல் ஒய்ஃபை சியா இருக்கா இல்லையா, அவளுக்கு ஏதோ உடம்புல ப்ராப்ளமா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கான்னு கால் வருது. உடனே ஹீரோயினியா இறங்கி போனலாம் சொல்ல அவங்க கையை பிடிச்சி வெளியில இழுத்து விட்டுட்டு டக்குன்னு கார் எடுத்துட்டு அவளை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்புறா. இவங்களும் குழந்தைய பார்க்கணும்னு சொல்லி எப்போ போறான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் அவன் காதலே வாங்கல, இவங்களை இக்னோர் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு ஃபாஸ்டா கார் எடுத்துட்டு கிளம்பிடுறான். உடனே ஹீரோயினும் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவங்களுடைய கார்ல கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. உண்மையிலே அந்த சியாவுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆயிருக்கா. இவனும் ஓடி வந்து அவ கையை பிடிச்சி, எதுக்கு சியா இப்படி இருக்கா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க மாட்டியா, நீ பிரெக்னெண்டா இருக்கதே மறந்துட்டியான்னு ரொம்ப உருகி பேசிட்டு இருக்கான். எனக்கு என்னன்னா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு தான் என் மேல அக்கறையே இல்லையே, நான் தான் வேணான்னு சொல்லிட்டு அந்த சாங் முன்னாடி போயிட்டீங்கன்னு கேட்குறா. ஜியா என்ன பேசுற நீ, அப்படிலாம் யார் சொன்னது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நான் உண்மையா ஒன்றை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், உண்மையா சொல்லணும்னா அந்த சாங் பின்னாடி நான் எதுக்காக போன தெரியுமா, நம்ம லூ ஃபேமிலிக்கு ஒரு வாரிசு வேணுங்கிறதுக்காக தான். நான் என்ன பண்றது ஜியா, உனக்கு இருக்க ஹெல்த் இஷ்யூவால நமக்கு மேரேஜ் ஆகி 7 இயர்ஸா நீயும் பிரெக்னென்டே ஆகாம இருந்த, இதனால தான் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிட்டேன், இப்போதான் நீ பிரெக்னென்ட் ஆகிட்டே, இதுக்கப்புறம் அவள் எனக்கு தேவையில்ல, அவ கூட இருந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் முடிச்சுக்கிறா, நீ மட்டும் தான் எனக்கு தேவை, நான் ஒன்றை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் கிட்டே பேசினா அதே டைலாக்கா இவகிட்டையும் பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஹீரோயினும் காதில் வாங்கிட்டு தான் இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் பேசுனதை எல்லாத்தையும் நானும் முட்டாள்தனமா உண்மை நம்பிட பார்த்தனே, மறுபடியும் என்ன நம்ப வச்சு ஏமாத்த பார்க்கறானே சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நைட்டை எப்போதும் போல ஹீரோயினை தேடி வீட்டுக்கு வரான். இவங்களும் தூங்குற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைக்கோ பையலும் எதுவும் தெரியாத நல்ல புள்ள மாதிரி ஹீரோயின் பக்கத்துல இருந்து படுத்துக்கிட்டு, ஜாங் அந்த ஜியா கிட்ட நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஜஸ்ட் அவ வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான், குழந்தை பிறந்த அடுத்த செகண்டே அவளை கூட்டிட்டு போயிட்டு நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு மொத்தமா உன் கூடயே வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ நான் நம்ம பையன் 3 பேரும் ஹாப்பியா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அதான் பார்த்தேன் ஹாஸ்பிட்டலில் நீ என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி கிழிச்சேன்னு, என்கிட்டயே டபுள் கேம் ஆட பார்க்குறேன்னு ஹீரோயினும் அவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. இவனும் ஹீரோயினை அப்ரோச் பண்ண ட்ரை பண்றான். இவன் பக்கத்துல வரதே அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, வாமிட் வர மாதிரி இருக்கு, கொமட்டிட்டு இருக்காங்க. இவனுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. ஜாங் என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு, கொமட்டிட்டு வருதா, என் மூஞ்ச பார்த்தா உனக்கு பிடிக்கலையான்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்போ எதுக்கு நீங்க ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது, எனக்கு வயிற்று வலின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. டக்குன்னு அவங்க கணத்தை பிடிச்சி, நீ என்ன யோசிக்கிறங்கிறது எனக்கு என்ன தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா, இதுக்கு முன்னாடி நம்ம லைஃப் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இதுக்கப்புறம் இருக்கணும், சொல்லு என்ன லவ் பண்றேன்னு சொல்லு, அப்படி இல்லைன்னா பையனை பக்கம் உன்னை கூட்டிகிட்டே போக மாட்டேன்னு சொல்லிட்டு பையனை வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். இவங்களுக்கும் இப்போ வேற வழியே இல்லை, பையனை எப்படியாவது பார்க்கணுங்கிறதுக்காக இந்த சைக்கோடைய கையை பிடிச்சி, நான் உண்மையிலே உங்களை இன்னமும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்றாங்க, நீ சொல்றது உண்மையா இருந்தால் அவனுடைய சின்சியரிட்டியை காட்டுன்னு சொல்லவும் இவங்களுக்கும் வேற வழியே இல்லை, அவனை ஹக் பண்றாங்க. ஸோ அவன் கூட இருந்ததுக்கப்புறம் பாத்ரூமில் வந்து உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே என் பையனுக்காக தான், என் பையனுக்காக இது எல்லாத்தையும் நான் சகிச்சுட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது எங்க கட் பண்ணிட்டு மறுநாள் தான் காமிக்கிறாங்க. பையனை பார்க்கறதுக்காக ஹீரோயினை கூட்டிட்டு வந்திருக்கான். இவங்களுக்கு பையனை பார்த்த ஹாப்பியில ரொம்ப சந்தோஷமா ஓடிட்டு இருக்காங்க. இந்த பையன் அவங்க அப்பாவுக்கு மேல பெரிய சைக்கோவா இருப்பான் போல. ஹீரோயினை பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்த பானை எட்டி உதச்சு ஹீரோயினை அடிக்கிறான். நீ முதல்ல வெளியில போ, நீ எங்க அப்பாவுடைய மிஸ்டர்ஸ் தானே, என்னுடைய ஆன்ட்டி சொன்னாங்க முதல்ல இங்கேருந்து போன்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். அந்த ஆன்ட்டிங்கிறது வேற யாரும் கிடையாது, இந்த பையனை சின்ன வயசுல இருந்து வளர்த்துட்டு இருக்கா நானி தான். எங்க ஹீரோயினும் இங்க பாருச்சு நீ என்ன பேசிட்டு இருக்கா, நான் உன்னுடைய அம்மாலன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போறாங்க. முதல்ல என்ன விட, நீ உன்னைய அம்மாவே கிடையாது, மற்றவங்க குடும்பத்துல சண்டையை மூட்டி வர ஒரு வீச்சு அப்படி இப்படின்னு வயசுக்கு மீறிய பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கான். உடனே அந்த இவான் ஓடி வந்த, லூச்சன் என்ன பேசிட்டு இருக்க, அவ உன்னுடைய அம்மா, ஒருத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு பேசிக் மேனஸ் குடும்பம் உனக்கு தெரியாது, இதுக்காக தான் உன்னை ராயல் பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சு அவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சுட்டு இருக்கானா, ஒரு மேனஸ் கூட இல்லையான்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு இருக்கவும் அவங்க அப்பா திட்டதெல்லாம் இவனு ரொம்ப அழுதுட்டு இருக்கான். ஹீரோயின்
ஹீரோயினும் அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. முதல்ல என் மேலே இருந்த கையெடு, எல்லாமே ஒன்னால தான். நீ வந்ததுதான் எங்கள் அப்பா என்னை திட்டிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என் பக்கத்தில் கூட வர ட்ரை பண்ணாத. நீ ஒன்றே எனக்கு அம்மாவே கிடையாது. எனக்கு அம்மானா என்னுடைய ஆன்டி ஜியான் மட்டும் தான் சொல்லிட்டு உள்ளே ஓடி போயிடுறா. அந்த நானியும் அவன் பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கவும் ஹீரோயினுக்கா செம்ம கோவம் வருது. இப்போ உங்களுக்கு நிம்மதியாக இருக்கா? என் பையனை என்கிட்ட சின்ன வயசுலேருந்து பிரிச்சு அம்மா யாருங்கிறதே அடையாளம் தெரியாத அளவுக்கு அவனை இந்த அளவுக்கு ஆக்கி வச்சுட்டீங்கல்ல. இதுதான் நீங்கள் ராயல் ஸ்கூலில் படிக்க வச்ச லட்சணமான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. எங்க பாரு சாம், கொஞ்சம் அமைதியாரு. அவன் இவ்வளோ நாளாக உன்னை பார்க்காம இருக்கிறதால தான் இந்த மாதிரி நடந்துக்கிறான். அவன் கூடயே இருந்து அவன் கூட கொஞ்சம் மிங்கிளாக ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். பின்னாடியே 5-6 பாடி கார்ட்ஸ்லாம் வந்து நிற்கிறாங்க. ஹீரோனிக்கு புரிஞ்சு போச்சு, குழந்தையோட சேர்த்து தனியும் இந்த வீட்லேயே சிற வைக்க போறான்னு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன இந்த வீட்லேயே அடிச்சு வைக்க போறீங்களான்னு கேட்கவும், ஜாங் இப்போ எதுக்கு நீ ஓவரா திங்க் பண்ணிட்டு இருக்கா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. உன் மேலேயும் நம்ம பையன் மேலேயும் எனக்கு அதிகமாகவே அக்கறை இருக்கு. அதனால தான் உங்களுக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாதுன்னா பாதுகாப்புக்காக அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்ட்ஸை கிட்ட என்னுடைய ஒய்ஃபையோடைய அனுமதி இல்லாமல் வெளியிலே போகக்கூடாது, அவளை எந்நேரமும் வாட்ச் பண்ணிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு போறான். நீ எத்தனை பேரை காவலுக்கு வச்சாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. இங்க இருந்து என் பையனை கூட்டிட்டு போகாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோயினுடைய பையனை தான் காமிக்கிறாங்க. இவங்களும் எப்படியாவது பையன்கிட்ட அட்டாச் ஆகலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல போறாங்க. யாரை கெட்டிய ரூமுக்குள்ள வந்தா முதல்ல வெளியில போன கையில கிடைக்கிற பொருளெல்லாம் விட்டு கடைசி அவங்க அடிக்கிறது மட்டும் இல்லாம ரொம்பவும் காட்டு மிராண்டித்தனமா பேசிட்டு இருக்கான். இப்படியே விட்டா கண்டிப்பா பையன் இன்னும் கெட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு இங்க பாரு சேன், அம்மா கூட வந்திருப்பா, அம்மா சொல்றத கேளுப்பா, நம்ம இங்க இருந்து எங்கேயாவது போயிடலான்னு சொல்லிட்டு எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த நானே வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டு அவங்க கண்ணத்திலே பலார்னு ஒன்று வைக்கிறா. எதுக்கடி இப்போ என்ன அடிச்சேன்னு கேட்டா, எவன் மாஸ்டர் எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு, எங்க யங் மாஸ்டரை யாராவது புள்ளி பண்ணாங்கன்னா அவனை சும்மா விட மாட்டேன், இப்படிதான் அடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா நான் அவனுடைய அம்மா, நான் இதுக்காக அவனை புள்ளி பண்ண போறேன், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அவளை திட்டி விட்டுறாங்க. அவளுமே உள்ள போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த பையன் கிட்ட, சேன் உனக்கு என்னப்பா ப்ராப்ளம்? நான் அவனுடைய அம்மாப்பா, என்ன பண்ணா அம்மா அவனுடைய ஃபேமிலியை ஏத்துப்பா, அம்மாவா ஏத்துப்பான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்கள விளையாட கூப்பிடுறான். என்னடா விளையாட்டுன்னு பார்த்தா அவங்கள முட்டி போட சொல்லி முதுகுலேறி உட்காந்துருக்கான். உட்காந்துக்கிட்டு போ குதிரைன்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சு ரொம்பவும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். இவ்வளோ சைக்கோத்தனமா என் பையனை வளர்த்து வச்சிருக்கீங்களேன்னு ஹீரோயினும் புலம்பிக்கிட்டே இன்னும் கொஞ்ச நாள்லயே உன்னை ஏன் மணிக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பையனை சாப்பிட வைக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் எடுத்து ஊட்டி விடுறாங்க. இது ரொம்பவும் சூடாக இருக்குது, இது ரொம்பவும் ஸ்பைஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே தென்னை தட்டிலே அதை துப்பிட்டு இருக்கான். சரிப்பா இந்த சூப்பையாவது குடிப்பான்னு சொல்லிட்டு அதை எடுத்து நல்லா ஊற்றிட்டு தான் ஊட்டி விடுறாங்க. அது கூட சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை பவுலோடய சேர்த்து தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டதில் அந்த பவுல் கீழே விழுந்து சுக்குநூறாக உடஞ்சிடுது. அப்போ கூட அவங்ககிட்ட கோவப்படாம அந்த உடஞ்ச பீசஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒரு பீஸ் கையை கழிச்சு ஹீரோயின் கையில் பிளட் வந்துட்டு இருக்கு. அப்போ கரெக்டாக ஹேண்ட் சொல்லிட்டு ஒரு பர்சன் அந்த வீட்டுக்குள்ள வரான். ஹீரோயின் கையில் அடிபட்டுருக்க பார்த்துட்டு ஓடி வந்து, உங்கள் கையில் என்னாச்சு, வாங்க உங்களுக்கு பேண்டேஜ் போட்டு வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையா பேசிட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த ஹேண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பையன் இருக்கா இல்லையா, அவனுக்கு ஆர்ட் சொல்லி கொடுக்க வந்த டீச்சரு. யாருக்குமே அடங்காத அந்த குட்டி பையன் இவர் சொன்னா மட்டும் எதுவாக இருந்தாலும் கேட்டுப்பான், ரொம்ப அமைதியாக இருப்பான். எப்படி தன்னுடைய டீச்சர் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்த்துட்டு, மாஸ்டர் அந்த பொம்பளைக்கெல்லாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அவங்க ரொம்ப கெட்ட பொம்பளைன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசிட்டு இருக்கான். அவருக்கு உடனே பயங்கரமாக கோவம் வந்துடுது. எங்க பாருப்பா, பெரியவங்க கிட்ட மரியாதைலாம் பேசக்கூடாது, அதுலேயும் அவங்க உன்னுடைய அம்மா, இப்போவே நீ வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா நான் இப்படியே போயிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. அந்த பையனை ஓடி வந்து அவர் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி, நான் இப்போவே உங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் கிட்ட ஹீரோயின் கிட்ட சாரி கேட்குறான். அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு டிராயிங்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட தான் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவனுக்கு டிராயிங்னா ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் என்கிட்ட இவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு பையனை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயினும் அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினைச்சு இது வரைக்கும் அவங்க லைஃப்ல நடந்தா எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த வீட்டில் ஒரு கைதி மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், சீக்கிரமாவே என் பையனை என் பக்கம் இழுத்து இந்த வீட்டை விட்டு அவனை எப்படியாவது கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அங்கே இவான் வந்துடுறான். 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு பயங்கர பொசசிவ் ஆகுது. என்ன நடக்குது இங்க, பையன் கூட பாண்டிங்ல இருப்பேன்ட்டு அவனை கூட்டிட்டு வந்து பையன் கிட்ட விட்டா, நீ என்னடா இவன் கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோயினை ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்கான். இவான் என்ன பேசுறீங்க, அவர் நம்ம பையனுடைய ஆர்ட் டீச்சர், அவர்கிட்ட நம்ம பையனை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன்னு ஹீரோயினும் சொல்ல, நீ என்ன பேசிட்டு இருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி ஹக் பண்ணிட்டு இருக்கான். எங்க ஹேண்ட் வர போகாம இருக்கிறத பார்த்துட்டு, ஏன் பார்த்தது பத்தலையா, இன்னும் பார்க்கணுமான்னு கேட்க, நீங்க ஒரு பொண்ணா அதுவும் உங்க வைஃபை இந்த அளவுக்கு இல்ட்ரீட் பண்ணக்கூடாது, முதல்ல அவங்கள விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னுடைய வைஃபை நான் எப்படி நடத்துறேங்கிறத நீ எனக்கு சொல்லி தரியா, ஒழுங்கா உன் வேலையை பார்த்துட்டு இங்கேருந்து போடான்னு சொல்லிட்டு அந்த டீச்சரை கணத்துல அடிச்சிடறான். உடனே ஹீரோயின் அவன் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்னா அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்னா எதுக்காக நீ அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்க, இதுக்கப்புறம் அவனை இந்த வீட்லயே பார்க்க கூடாது, அவனை வெளியில போக சொல்லுன்னு சொல்லும்போது இந்த குட்டி பையன் ஓடி வந்து அவங்க அப்பாவுடைய கையை பிடிச்சி, என்னுடைய ஹேண்ட் மாஸ்டர் இங்கேருந்து போக சொல்லாதீங்க, அவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவரை போக சொல்லாதீங்கன்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருக்கான். சின்ன பையன் கூட பார்க்காம அந்த குட்டி பையன் கிட்ட போயிட்டு, அப்பனா உன் அம்மாவையும் உன் மாஸ்டர் மேலேயும் கண்ணை வச்சுக்கிட்டே எந்த நேரத்தில் அவங்க 2 பேரும் எப்படி இருப்பாங்கன்னே தெரியாதுன்னு சொல்லி ரொம்ப மோசமா பேசுவோம். ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. போதும் நிறுத்திடுங்களா, ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசணும் கூட உங்களுக்கு தெரியாது, அவன் இந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் இல்லாம நடந்துக்கிறதுக்கு காரணமே நீங்க தான், உங்களை பார்த்து தான் அவன் இந்த அளவுக்கு கெட்டு போயிட்டான்னு சொல்லவும், என்ன நான் குழந்தைக்கு கெட்டதை சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு கோவத்துல ஹீரோயினி அங்கேருந்து தூக்கிட்டு போறான். அவங்கள ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கவும் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இந்த மாதிரி வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே, அவனால தானே என்ன நீ ரிஜெக்ட் பண்ற, அவன் கூட உனக்கு என்ன அஃபேர் சொல்லிட்டு அவன் கூட ஹீரோயினை சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்கான். ஆமா, எனக்கு ஒருவேளை அவனை பிடிச்சிருந்தாலும் அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க பண்ணா கேவலமான வேலைகள் எல்லாம் ஒப்பிடும் போது இது ஒன்னும் அவ்வளவு பெரிய கேவலம்
கவலை இல்லைன்னு சொல்ல அதை கேட்டு அவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. கன்னத்திலே பலார்னு ஒன்று வச்சு எங்க தைரியம் தான் மறுபடியும் அந்த மாதிரி சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணிட்டு இருக்கும்போதே அவனுக்கு ரியலைஸ் ஆகுது. டக்குன்னு ஹீரோயின் கழுத்துல இருந்து கையை எடுத்துட்டு சாரி சாங் நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், கோவத்துல அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கான். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து வெளியில போன்னு சொல்லி அவனை திட்டி விட்டுறாங்க. இவனும் ஏதோ சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்தி அவங்க பக்கத்துல நெருங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உடனே அவங்க கத்தி எடுத்து கழுத்துல வச்சு இப்ப நீ வெளியில போறியா இல்ல குத்திக்கிட்டு இங்கே சாகட்டுமான்னு சொல்லிட்டு அவனை மிரட்டவும் அந்த முதல்ல ஏதோ முட்டாள்தனத்தை பண்ணிடாதான் இல்லைனா நம்ம பையன் என்ன அவன் தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே சமாதானப்படுத்தி பேசிக்கிட்டே வந்து ஹீரோயின் ஹேக் பண்றான். இதுதான் சான்ஸ்ன்ட்டு இவங்களும் அவனை ஹேக் பண்ற மாதிரி போய் அவன் பாக்கெட்ல இருந்து ஒரு சாவை எடுத்து வச்சுக்கிறாங்க. நைட் ஆகுது. அங்கங்க பாடி கார்ட்ஸ் வர ஹீரோயின் தப்பிச்சு போகாம இருக்க காவலுக்கு நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் யாருக்கும் தெரியாம யார் யார் எங்கெங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு முன்னாடியே பார்த்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் யாருக்கோ கால் பண்ணி நம்ம பிளான் பண்ணபடியே எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு, அந்த இவானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்க என்ன கிளம்பிட்டான்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா இன்னைக்கு நைட்டே எப்படியாவது பையனை கிட்னாப் பண்ணி இந்த வீட்டை விட்டு தூக்கிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிருக்காங்க போல. கூப்பிட்டா அந்த பையன் வரமாட்டான் இல்லையா, அதனால அவன் சாப்பிட்ற ட்ரிங்க்ஸ்லயோ இல்லை எதுலையாவது தூக்கு மாத்திரை கலந்து கொடுத்தலான்னு சொல்லிட்டு கையில தூக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டு கிச்சன் பக்கமா போறாங்க. அங்க அந்த நாணி பொண்ணு வர இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கா. என் பையன் இப்போ படிச்சுட்டு இருக்கான், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தூங்கறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஃப்ரெஷ்ஷா பால் கொடுக்கணும்னு நினைச்சேன், அதனால தான் பால் எடுக்க வந்தேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு 2 கிளாஸ் எடுத்துட்டு வந்து வச்சு அந்த 2 கிளாஸ்லயே சரிசமா பாலை ஊத்திட்டு அதுல அந்த நாளைக்கு தெரியாம தூக்கு மாத்திரை கலந்து பையனுக்காக 1 கிளாஸ் மட்டும் கையில எடுத்துட்டு போறாங்க. அந்த பையனுக்கு தான் இவங்க எது கொடுத்தாலும் பிடிக்காது இல்லையா, எனக்கு ஒண்ணு நீங்க பால் கொடுக்க தேவைன்னு சொல்லிட்டு அந்த பாலை கீழே தள்ளி விட்டுறான். ஆனா பின்னாடி அந்த நாணி வந்து இந்தப்பா பால்னு சொல்லிட்டு அவ 1 கிளாஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா, அதை மட்டும் வாங்கி குடிக்கிறா. இந்த நாணிக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயின் இன்சலாகி போனதுல ரொம்பவே சந்தோஷம். அப்படியே ஹீரோயினை பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலி ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த பையன் எப்படிதான் பண்ணுவான், எப்படியும் தான் கொடுத்தா வாங்கி குடிக்க மாட்டாங்கிறத முன்னாடியே கெஸ் பண்ணிதான் அவங்க 2 கிளாஸ்ல பால் ஊத்திருப்பாங்க இல்லையா, அந்த 2 கிளாஸ்லயுமே தூக்க மாத்திரை கலந்துருப்பாங்க. இது தெரியாத அந்த நாணியும் தான் கொடுத்தாதான் அந்த பையன் குடிப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போட்டி போறதுக்காகவே இன்னொரு கிளாஸை கையில் எடுத்து வந்திருப்பா. ஆக மொத்தத்துல இந்த குட்டி பையன் குடிச்ச பால்ல தூக்க மாத்திரை கலந்தாச்சு. அந்த பையனை அதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல தூங்கிடுறான். அவன் தூங்கினதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம அந்த பையனை முதுகுல தூக்கி போட்டுட்டு நைஸா அந்த வீட்டை விட்டே வெளியில வராங்க. அவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணதை பார்த்தா இந்த பையனுடைய ஆர்ட் டீச்சர் தான். இவான் ஹீரோயினை இல் ட்ரீட் பண்றதை பார்த்துட்டா இதை பத்தி ஹீரோயின் கிட்ட பேசியிருப்பா. இவங்களும் அவங்க கிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. இவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டா அவனும் அதுக்கு ஓகே சொல்லியிருந்திருப்பா. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஹீரோயின் போன்ல பேசினது ஹேண்ட் கேட்டதான். இவங்க பிளான் பண்ணபடி எல்லாமே கரெக்டா முடிஞ்சிச்சு, நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு இவங்களும் கார்ல ஏறலான்ட்டு போகும்போது அப்போ கரெக்டா இவங்களுக்கு ஆப்போசிட்ல இவனுடைய ஆட்களை வந்துடுறாங்க. ஜாங் உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்ன விட்டுட்டு குழந்தை தூக்கிட்டு இவன் கூட ஓடி போக ட்ரை பண்ணுவேன், ஒழுங்கா இந்த பக்கம் வான்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். உனக்கு என்ன வேணும், எதுக்கு இப்படி என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, என்னைய பையனையும் விட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த நாடி வந்து பையனை கூடன்னு சொல்லிட்டு புடுங்கிட்டு இருக்கா. இவங்களும் தராம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவ விடாம ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த பையனை புடுங்கிட்டு போயிடுறா. உடனே ஹீரோயின் அவன் காலில் போய் விழுந்து உன் கூட 6 வருஷமா நான் வாழ்ந்திருக்கேன், அதுக்காக வந்து தயவு செஞ்சு என் பையனை என்கிட்ட ஒப்படைச்சிருன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. நீயும் சரி உன் லைஃபும் சரி என்னைக்குமே எனக்கு மட்டும்தான் சொந்தம், நீ சாகிற வரைக்கும் என் கூட தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு ரொம்ப சைக்கோத்தனமா பேசிட்டு இருக்கான். இங்க ஹேனோ நீ பண்றது ரொம்ப பெரிய பாவம், ஒழுங்கா அவளை விட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் பேசினதை கேட்டது இவனுக்கு இன்னும் அதிகமா கோவம் வருது. எல்லாத்துக்கும் காரணமே நீ தாண்டா, என் வைஃபை என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினோ தயவு செஞ்சான எதுவும் பண்ணிடாத அவனை விட்டுன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த லூ இவானுடைய உமன் மேல கைய வச்சா என்ன நடக்குங்கிறதா இப்பவே உனக்கு காட்டுன்னு சொல்லிட்டு அவனுடைய பாடி கார்ட்ஸ் எல்லாம் விட்டு அவனை போட்டு செம்மையா அடிக்க சொல்றான். அவனுங்களும் எல்லாரும் சேர்ந்து ஹேனை போட்டு செம்மையா அடிச்சிட்டு இருக்கானுங்க. பாரு சங் பாரு, உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தா எல்லாருக்கும் இதான் நிரம்ப பாருன்னு சொல்லிட்டு அவங்க கணத்தை பிடிச்சு அவனை பார்க்க வச்சுட்டு இருக்கான். இவோ நான் ஹேட்டின்னு சொல்லி அந்த சைக்கோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவங்களும் ஹேன் கிட்ட ஓடி போய் என்னை மன்னிச்சிட்டு ஹேன், என்னுடைய பிரச்சனையில ஒன்னை இன்வால்வ் பண்ணது என்னுடைய தப்பு தான், எனக்கு நீ ஹெல்ப் பண்ண வரலனா உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காதுன்னு அவன் கிட்ட சாரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹேனும் ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இல்ல ஜாங் அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் பழைக்க மாட்டேன், என்னுடைய டைம் முடிய போதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் எல்லாம் சுத்தமா முடியல, பயங்கரமா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஜாங் நீ எதுக்காகவும் கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் எதுக்காக வாலண்டியரா உனக்கு ஹெல்ப் பண்ண வந்து தெரியுமா, ஆல்ரெடி எனக்கு கேன்சர் இருக்கு, செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ கேன்சர் செல்ல என் பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, நான் இதுக்கப்புறம் பழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் சாகிறதுக்கு முன்னாடி உனக்காவது ஹெல்ப் பண்ணலாமே தான் உனக்கு ஹெல்ப் பண்ண பார்த்தேன், ஆனா இப்படி ஆயிடுச்சு, இதுக்காக நான் என்னைக்குமே உன்னை ப்ளேம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இறந்து போயிடுறான். பாவம் ஹீரோயின் ரொம்பவே கத்தி கதறிட்டு இருக்காங்க. இந்த சைக்கோ பையனும் ஹீரோயின் கையை பிடிச்சி தரன்னு உள்ள எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். உள்ள போனதுமே கையில ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு என் பக்கத்துல வந்தனா உனக்கு கொத்திருவன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. எங்க பாரு ஜாங் நான் எல்லாமே உனக்காக தான் பண்ணேன், உன் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த லவ்வுக்காக தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். போது நிறுத்துறா, நீ ஒரு கொலகாரன், ஹேனை கொலை பண்ண கொலகாரன், உன்ன மாதிரி ஒரு கொலகாரன் கூட என்னால ஸ்டே பண்ண முடியாது, ஒழுங்கா என்ன விட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பையன் சென்னு உனக்கு வேணாமா, பையனை நீ விட்டுற போறியான்னு சொல்லிட்டு மறுபடியும் பையனை வச்சு அவங்கள பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த வீட்டை சுத்தி போலீஸ் ரவுண்ட்ஸ் வர சத்தம் கேக்குது. யாரு போலீஸை கால் பண்ணான்னு சொல்லிட்டு சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு யார் வரன்னு
பார்த்தா இவனுடைய லீகல் ஒய்ஃபு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு ஜியா தான் வரா. நான் தாண்டா போலீஸுக்கு கால் பண்ணா அவன் ஃப்ராடுத்தனத்துக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க தான் வராங்கன்னு சொல்லிக்கிட்டே வரா. அங்கே ஜியாவை பார்த்ததே இவனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. ஜியா நீ எப்படி இங்கன்னு கேட்கும்போது நான் மட்டும் இங்கே வராமல் இருந்து நீ பேசினது எல்லாத்தையும் என் காதல நான் கேட்காம இருந்திருந்தா நீ நல்லவண்ண கடைசி வரைக்கும் உன் பேச்செல்லாம் முட்டாள்தனமா நம்பிட்டு இருந்திருப்பேன். ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் தான் ப்ராஃபிட்டுக்காகவும் ஃபேமிலிக்காகவும் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டு இவளையும் ஏமாத்தி இவ கூடயும் 6 வருஷமா வாழ்ந்திருப்ப. எங்க 2 பேருடைய வாழ்க்கையும் ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் உண்மையிலே உங்க 2 பேரையும் தான் லவ் பண்றேன். எனக்கு நீங்க 2 பேருமே முக்கியம் தான். 2 பேருமே வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இந்த வார்த்தையை அப்படியே போயிட்டு போலீஸ்ல சொல்லு சரியான்னு சொல்லிட்டு இருக்கவே அங்க போலீஸும் வந்துடுறாங்க. ஜியா இந்த மாதிரிலாம் பண்ணாத, உங்க 2 பேருக்கிட்டையும் குழந்தை இருக்கு, அப்புறம் நாளை பின்ன உங்க குழந்தைக்கு அப்பா இல்லாம போயிடுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான். எங்க குழந்தைய எப்படி வளர்க்கணுங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும், நீ ஃபர்ஸ்ட் கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கவே போலீஸ்காரங்களும் வந்து நீங்க ஹேனுங்கிற பர்சனை கொலை பண்ணிருக்கீங்க, நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டிருக்கீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனை எடுத்துட்டு போக ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் அவங்கள ஸ்டாப் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு சீக்கிரட்டை தெரிஞ்சுட்டு போன்னு சொல்றாங்க. அவனும் என்ன சீக்கிரட்னு ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கான். என்னுடைய ட்ரூ ஐடென்டிட்டி என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன ஒரு சாதாரண டாக்டர் தானே பார்த்துட்டு இருக்க, ஆனால் நான் சாதாரண டாக்டர் கிடையாது, உன்னை விட பல மடங்கு ஸ்டேட்டஸ்லையும் வெல்த்லையும் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாங் ஃபேமிலியோடைய டாக்டர்னு சொல்கிறாங்க. அதை கேட்கவும் அவனுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. நீ தான் ஜாங் ஃபேமிலியோட வாரிசுங்கதை எதுக்காக இவ்வளோ நாளாக என்கிட்ட மறைச்ச, இப்போ மட்டும் எதுக்காக என்கிட்ட இதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான். ஏன் இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஜியாவை மொத்தமாக கழட்டி விட்டுட்டு என் கூட வந்து செட்டில் இருக்கலாம்னு நினச்சியா? உன்னுடைய பேராசை கடைசியில் உனக்கு எப்படி ஆக்கிடுச்சு பார்த்தியான்னு சொல்லிட்டு இருக்கவே போலீஸ்காரங்களும் அவனை அங்கேருந்து தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. ஃபைனலாக எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. ஜியாவும் ஹீரோயின் கிட்ட சாரி சொல்லிட்டு எதுக்காக நீ ஜாங் ஃபேமிலியோட டாட்டருங்கிறத முன்னாடியே சொல்லலன்னு கேட்குறா. எனக்கு பணம் வெல்தி இதுலலாம் எந்தவித இன்ட்ரெஸ்டும் இல்லை, அதனால தான் இதை பற்றி நான் யார்கிட்டையுமே பெருசாக சொல்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அதோட லாஸ்ட் மினிட்ல போலீஸ் அங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஜியாவுக்கு நன்றி சொல்லி நான் என்னைக்குமே உனக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு பொண்ணு ஹெல்ப் பண்ணலானா எப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரொம்பவே பெருந்தன்மை பேசிட்டு இருக்கா. அதோட அந்த குட்டி பையன்கிட்டையும் அம்மா கிட்ட என்னைக்கும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கணும், ஃபியூச்சர்ல அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கா. அந்த பையனும் எது நல்லது கெட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். கண்டிப்பாக என் அம்மாவை நல்லபடியாக பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கான். இவங்களும் பையனை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி ஹேனோடைய சமாதிக்கு தான் வராங்க. ஹேனோடைய சமாதியில் ஃப்ளார்லாம் வச்சு மரியாதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே ஒரு நல்ல எண்டிங்கோடு தான் இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு தான் இந்த மாதிரி ஒரு ட்ராமாவை கொண்டு வந்தேன். அதுலேயும் முக்கியமாக பெண்களுக்கு இந்த ட்ராமா ரொம்பவே அவேர்னஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த ட்ராமா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.